இன்றைக்கும் ஒன்று நடந்திருக்கு. என்னடா இன்றைக்கும் அப்படின்னு சொல்கிறியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது காலங்காலமாக நடக்கிறது தான் ப்ரோ. கடந்த 3 ஆண்டுகளாக இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை, நடந்துருச்சு. நடந்ததை பற்றி ஒரு குமுறி இருக்கார். யார் அவர்? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான். இந்த ஆண்டுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குது. அப்போ தொடங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுநர்கிட்ட உரை ஒன்று கொடுத்து அதை படிக்க சொல்லுவாங்க. ஆக ஆளுநர் வந்தாலே பஞ்சாயத்து ஆச்சுரா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, யுவர் மைண்ட் வாய்ஸ் இஸ் கரெக்ட். ஆளுநர் பஞ்சாயத்து பண்ணிட்டார். அங்கே வந்துட்டு நீ எழுதி கொடுத்ததெல்லாம் என்னால் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வம்பு பண்ணி அங்கேருந்து வாக் அவுட்டை போட்டார். அது மட்டும் இல்லாமல் தேசிய கீதம் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணல அப்படின்னோடனே, நான் கோச்சிட்டு போகிறேன், அவ்வளோதான், நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போனோன்னே, அது குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கே உரையில் பேசியிருக்கிறாரு. என்னென்னா, அண்ணாவே சொல்லியிருக்கிறார், ஆட்டுக்கு தாடி எப்படி பிரயோஜனமே இல்லாமல் இருக்கோ அதே மாதிரி நாட்டுக்கு ஆளுநர் தேவையே இல்லை, பிரயோஜனமே இல்லாத பதவி அது வேணும் அப்படின்னு சொன்னாலும், ஆளுநர் பதவி இருக்கும் காலம் வரைக்கும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதை பின்பற்றி வந்தது திமுக. அதைத்தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வேணுமுன்னே எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு டென்ஷன் ஆகிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வேண்டுமென்றே அரசமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு செயலை செய்துள்ளார். ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டுகால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை, அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்றே நான் கருதுகிறேன். 10/4/2023 அன்று இதே பேரவையில் நான் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய போதிலும், அதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிமொழிந்த போதிலும், அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த நேரத்தில் தவறியதில்லை. அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மி அளவும் விலகியதில்லை. இந்த அரசும் தவறியதில்லை. அந்த கொள்கையொட்டியே நான் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டேன். எனினும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. தமிழ்நாடு சட்டமன்றம் 8.5 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. அதுக்கடுத்து இப்போ ஆளுநர் அவையில் அவருடைய ஆளுநர் உரை ஆற்றாமல் எந்திரிச்சு போயிட்டார். அப்போ ரெக்கார்ட்ஸில் என்ன இருக்கும்? அவை குறிப்புன்னு ஒன்று இருக்கும்ல, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஆளுநர் நடந்து போயிட்டார் கோச்சிக்கிட்டு அப்படி எழுத போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இல்லை. இப்போ தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருக்கிறாங்க. அதாவது ஆளுநர் அவர்கள் வாக் அவுட் பண்ணதை இந்த அவை ஏற்கவில்லை. அதே மாதிரி நம்ம என்ன ஆளுநர் உரையாக கொடுத்தோமோ, சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட இருக்கிற கணினியில் அதெல்லாம் இருக்குது, அதனுடைய ஆங்கில வெர்ஷனை ஆளுநர் அவர்கள் வாசிச்சாருன்னு இந்த அவை கருதுகிறது. அதுதான் ரெக்கார்டில் இருக்கும், அவர் வாக் அவுட் பண்ணது ரெக்கார்டில் இருக்காது அப்படின்ற மாதிரி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அப்போ நாளை பின்ன இந்த ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா, ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் கூட்டத்தொடருடைய துவக்கத்தில் ஆளுநர் உரையை சொன்ன மாதிரி ஆற்றிட்டாரு அப்படின்றது தான் ரெக்கார்ட்ஸில் இருக்கும். அவர் நடந்து கோச்சிட்டு வெளியே போனதெல்லாம் செய்தியில் வேணால் பார்க்கலாமே தவிர ரெக்கார்டில் பார்க்க முடியாது. அதைத்தான் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி சட்டமன்றத்தில். வரலாற்று பெருமை கொண்ட பேரவையின் மாண்பினை பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு எனக்கு உள்ள காரணத்தால் கீழ்காணும் தீர்மானத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களின் இசைவோடு சட்டமன்ற பேரவை விதி 17 தளர்த்தி முன்மொழிந்திட அனுமதி கோருகிறேன். அனுமதி அளிக்கப்படுகிறது. தீர்மானம்: ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை. மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையில் உள்ள கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருதுகிறது. அவ்வாறே
அவை குறிப்பில் நடவடிக்கை குறிப்புகள் இடம்பெறலாம். மேலும் மரபு வழி நிகழ்வுகள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களால் படைக்கப்பெறவுள்ள ஆளுநர் உரை தமிழாக்கம் மற்றும் நான் முன்மொழிகின்ற தீர்மானம், அதன் முடிவு ஆகியவை மட்டும் பேரவை நடவடிக்கை குறிப்பு இடம்பெறலாம் எனும் தீர்மானத்தை நான் மொழிகிறேன். இந்த தீர்மானத்தை அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டி அமைகிறேன்.